So welcome all of you to the 15 days revision schedule. So exam ஒரு 14 நாள் இருக்கு, 15 நாள் இருக்கு. I mean இன்னைக்கு இல்லாம 14 நாள் இருக்கு. ஸோ அந்த 15 டேஸுக்குமே வந்து we planned revision schedule. இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு பின்னாடி நோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற அதே ரிவிஷன் இந்த தடவை we made it open for all. அவ்வளவுதான். சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றோமோ புரிஞ்ச ஹேண்ட் மெமரி செய்கா to benefit everybody. இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் அட்டென்ட். அவ்வளோதான் இந்த ரிவிஷன் ஸ்கெடியூல் பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யாருக்கெல்லாம் உங்கள் ஸ்கெடியூல் பெனிஃபிட் ஆகும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களோ யார் வேணால் அட்டென்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 15 டேஸ் குரூப் 2 எழுத போகிற எல்லாத்துக்கும் இந்த ரிவிஷன் ஸ்கெடியூல் இஸ் மேட் ஓப்பன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுவோம். அலாங் வித் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து others can attend. Clear? Am I audible? Everything is clear? Okay. So இப்போ என்னன்னா, நான் ஆஸ் பர் மை அட்வைஸ் எது இந்த ரிவிஷன் ஸ்கெடியூல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, we have multiple சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. இன்னைக்கு ஜியாகிரபி ரிவைஸ் பண்ண போறோம், நாளைக்கு காலையில இங்கிலீஷ் ரிவிஷன் இருக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மத்தியானம் தமிழ் ரிவிஷன் இருக்கு, பொது தமிழ் பார்ட்டி ரிவைஸ் பண்ண போறோம், அது பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் அந்த மாதிரி மண்டேக்கு அப்புறம் ஜியாகிரபி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி மிக்ஸ்டா ரிவிஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ண போறோம், கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ண போறோம், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ண போறோம். ரெண்டுமே பண்ண போறோம். கான்செப்ட் மட்டும் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் விடல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பண்ணா கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் பிவைக்யூ போட முடியுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸும் பிவைக்யூவும். இன்னைக்கு ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்றோம், நாளைக்கு காலையில் இங்கிலீஷ், அப்புறம் மத்தியானம் தமிழ் இருக்கும், சாட்டர்டே சண்டே லாங்குவேஜ் முடிக்கிறோம். முடியாது, பட் லாங்குவேஜ் கவர் பண்றோம். மண்டே அகைன் லாங்குவேஜ் இருக்கும், கூட வந்து சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லா ஜியாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ நீங்க ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ஒரு நோட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல அவுட் சைடர்ஸோ, நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்னா, வெளியில நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் நோட்ஸோ இல்ல நீங்க வேற ஏதாவது இன்ஸ்டியூட்னா உங்க நோட்ஸோ எல்லாமே இருக்கும். அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, அதுபடி நீங்க இருக்க ரிவிஷன் நீங்க ஆஸ் பர் ஸ்கெடியூல் உங்க ரிவிஷன் ஸ்கெடியூல் படி நீங்க கொண்டு போய்க்கோங்க. ஹிஸ்டரி படிக்கணும் 2 நாள், பாலிட்டி படிக்கணும் 2 நாள், நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. ப்ளீஸ் டேக் தட் இன்டு யுவர் அக்கவுண்ட். ஓகே, ஒன் செகண்ட், ஹூஸ் ஷேரிங் திஸ் ஒயிட் போர்ட்? ஓகே, ஸோ டோன்ட் டூ ஆல் தட் டிஸ்டர்ப் த கிளாஸுங்க. ஃபைன். ஸோ என்ன பேசிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸ் படி நீங்க ரிவிஷன் எடுத்துட்டு போய்க்கோங்க. தட் ஷுட் நாட் பி டிஸ்டர்ப். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் 2 விஷயம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு சின்ன நோட், ஒரு 80 பேஜஸ் நோட்டோ, ஒரு குட்டி நோட்டோ ஏதோ ஒன்று தனியா இந்த ரிவைஸ் ஸ்மார்ட் சீரீஸ்க்காக வச்சுக்கோங்க. இல்ல அதை விட பெட்டர் ஐடியா அப்படின்னா A4 ஷீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ஜியாகிரபியில் ஒரு டாபிக் ரிவைஸ் பண்றோம்னா அதுல உங்க நோட்ஸ்ல இல்லாத டாபிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கிடைக்கிற நாலேஜ் அந்த A4 ஷீட்ல எழுதிட்டு அந்த A4 ஷீட்டை அந்த டாபிக் கூட பின் பண்ணிருங்க. 2 விஷயம் தான் ஐ வாண்ட் யூ டு டூ. நீங்க ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, இனி அந்த நோட் தொட மாட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ்க்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஜ் எழுதணும் அப்படின்னா அடுத்த 10 நாள் 15 நாளைக்கு ஒரு 40 பேஜ் 50 பேஜ் எழுதியிருப்போம். இதை எக்ஸாம் முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போய்க்கலாம். இல்லை இது ஒத்து வராது அப்படின்னா you have one A4 sheet separately. A4 sheet செப்பரேட்டா வச்சுக்கிட்டு எழுதிட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுக்கிற டாபிக் ஜியாகிரபியில ஒரு டாபிக்கா இருக்கலாம். ஸோ ஜியாகிரபியில அதோட சேர்த்து பின் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும். நாளைக்கு இங்கிலீஷ் அப்படின்னா உங்க இங்கிலீஷ் நோட்ஸோட அந்த A4 ஷீட்டை பின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி நீங்க இதையும் சேர்த்து படிச்சுட்டு போற மாதிரி. இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, ரிவிஷன் பின்னாடி இருக்கிற நோக்கம், ஆப்ஜெக்டிவ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஆல்ரெடி கிளாஸ் நோட்ஸ்ல படிச்சது இல்லாம இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலியமாவோ இல்ல ஏதாவது கரண்ட் அஃபேர் மூலியமாவோ, அதையும் நீங்க எக்ஸாமுக்கு சேர்த்து படிச்சுட்டு போறீங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சது கூட ஒரு 4 மார்க் 5 மார்க் சேர்த்து வாங்குறதுக்காக, ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கரெக்டா போடுறதுக்காக இந்த ரிவிஷன் ஸ்கெடியூல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ டோன்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போத். இது ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரிவிஷன் கிளாஸ் இருக்கு அப்படின்னா இதை அட்டென்ட் பண்ணி தனியா A4 ஷீட்லயோ இல்ல தனி ஒரு நோட் போட்டோ இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதையும் நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. ஒன்னு A4 ஷீட் போட்டீங்கன்னா அந்த டாபிக் படிக்கும் போது அங்க பின் பண்ணி சேர்த்து படிங்க. இல்லைன்னா கடைசியா உங்களோட ஸ்கெடியூல் படி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இந்த நோட்டை கடைசியா ஒரு தடவை படிச்சுட்டு போங்க. இதுல there will be no particular order. ஓகே, எந்த பர்டிகுலர் ஆர்டரும் இருக்காது, டாபிக் சிலபஸ் படியும் இருக்காது. ஓகே, ஸோ நீங்க இதை வந்து
ரேண்டமா ஆஸ் பர் ப்ரீவியஸ் 5-year கொஸ்டின் பேஸ் பண்ணி எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் ஏரியாவோ அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம. இல்ல இன்னொரு மூணாவது ஐடியா, இன்னைக்கு நான் ஜியோகிராஃபி ரிவைஸ் பண்றேன்னா நீங்க ஆல்ரெடி ஜியோகிராஃபிக்கு ஒரு நோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜியோகிராஃபி நோட்டை உல்டா திருப்பி ஆப்போசிட் சைடு திருப்பி லாஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்க நோட்ஸை படிச்சு முடிச்சுட்டு இதுவும் படிக்கிற மாதிரி. நாளைக்கு இங்கிலீஷ் அப்படின்னா உங்க இங்கிலீஷ் நோட்டை உல்டா திருப்பி ரிவைஸ் ஸ்மார்ட் சீரீஸ்ல படிச்ச எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க எழுதிக்கோங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல இதை தனியா கொண்டு போய்க்கோங்க, அதோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன், கிளியர். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் ரிவிஷன் ஸ்கெடியூல். ஸோ 4:30 to 5 ஓரியன்டேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்கெடியூல்ல. பட் வி ஹவ் நோ பிக் ஓரியன்டேஷன் அண்ட் ஆல். தான் மெயினா என்னன்னா ரெண்டுமே பேரலா போகணும். என்னோட சைட்ல இருந்து வர சப்போர்ட்டும் நீங்க உங்களுக்கு பண்ணிக்கிற சப்போர்ட்டும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு கோ கிராக் யுவர் எக்ஸாம்ஸ் ஆன் September 14th. அவ்வளவுதான். இதை தாண்டி ஜியோகிராஃபில நம்ம ஏதாவது ஃபார் அவுட் சைடர்ஸோ சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம ஃபைனலா கடைசியில எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணுவோமா யூடியூப்ல போடுவோமா அப்படின்னா ஆஸ் பர் ஆஸ் பர் த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இதை பெண்டிங் வச்சு ரெக்கார்டிங்ல பாக்குறதெல்லாம் ப்ராக்டிக்கலா அடுத்து 15 நாளைக்கு ஒத்து வராது. நம்ம கிட்ட லாங் டைம் எல்லாம் இல்லை. இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உட்காந்து ரெக்கார்டிங்ல பார்ப்போம், அது முடியாது. உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கெடியூல் அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த டைமை நீங்க பிளான் பண்ணி லைவ் அட்டென்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதை நான் யூடியூப்ல போடுறேனா இல்லையா அப்படிங்கிறது we have not still decided. பட் அப்படியே நான் யூடியூப்ல போட்டாலும் it will take much of your time இதை உட்காந்து படிச்சு ரிவைஸ் பண்றதுக்கெல்லாம். ஸோ கிளாஸ்லயே அந்த ஃப்ளோல இதை முடிச்சுட்டு 6 மணி கிளாஸ் முடியுதா 6:30 கிளாஸ் முடியுதா நீங்க அடுத்து என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு போயிட்டே இருங்க. கடைசி 15 நாள்ல நீங்க பயங்கரமா பெருசாலாம் டிவைட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. எவ்ரி சிங்கிள் மினிட் கவுண்ட்ஸ். ஓகே, டன். ஸோ திஸ் இஸ் a very very small initiative from our side revision. இது வந்து நம்ம போன குரூப் 2க்கும் பண்ணணும், அதை இந்த குரூப் 2க்கும் பண்றோம். பட் இந்த குரூப் 2க்கு அதை கொஞ்சம் ப்ராடரா பண்றோம். we made it open for all our YouTube and Instagram subscribers and followers. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, எஸ். வேற ஏதாவது இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க while I plug my charger for the laptop. No, madam. Yes, do you have any doubts that I should address? எப்படி ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு ஜியோகிராஃபி எடுக்கிறோம். இப்போ ஜியோகிராஃபில சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் லொகேஷன் பிசிக்கல் ஃபீச்சர் இருக்கும், கடைசி டாபிக் நேச்சுரல் கெலாமிட்டி. இதே ஆர்டர்ல போவோமானா டெஃபினட்டா போக மாட்டோம். பட் லாஸ்ட் 5 years பேஸ் பண்ணி we have a checklist. எதுல இருந்து ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. எதுல இருந்து ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஜியோகிராஃபில வெதர், கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் லொகேஷன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்சஸ், சாயில் அண்ட் மினரல்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ராஜெக்ட், ரேசஸ், ட்ரைபு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இவ்வளவுதான் ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா? சோ இந்த பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் தட் வி ஹேவ் கடைசி 5 வருஷம் 2019 இருந்து 24 வரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட எந்தெந்த ஏரியாஸோ அதை நாங்க டீகோட் பண்ணி அந்த ஆர்டர்ல தான் போறோம். கண்டிப்பா சிலபஸ்ல இருக்க டாபிக், பட் சிலபஸ் ஆர்டர்ல போகாது. ஓகே, இந்த டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்க மேம். நான் சொல்றேன் டாபிக்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னேன், பட் when I start the topic என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, அவுட் ஆகுமா மேம்? கரண்ட் அஃபேர்ஸ் we'll try and connect. எங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்றோம். ஓகே மேம். Fine. So this is with respect to the Revise Smart series or whatever we have started. So we'll get into class na இன்னைக்கு geography பார்க்கலாம் as per schedule. தனி நோட்டோ A4 ஷீட்டோ போட்டு எழுதிக்கோங்க, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்க கிளாஸ் நோட்ஸ் தாண்டி இதையும் படிச்சுட்டு போறது வந்து இஸ் மை ஹம்பிள் அட்வைஸ். ஓகே, டன். சரி, வில் கெட் இன்டு ஜியோகிராஃபி.
ஜாகிரபியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கரண்டா ஜாகிரபி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ஐஎன்எம் பாலிட்டி ஹிஸ்டரி யூனிட் 8 யூனிட் 9 எல்லாரும் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஜாகிரபி எப்பவுமே அந்த கடைசியில பஃபரா வச்சுக்கிற டாபிக்காவே இருக்கும். ஸோ அதனால ஜாகிரபி தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாகிரபியில லாஸ்ட் 5 இயர் அனாலிசிஸ் படி என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட், மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால், வேற ரிவர்ஸ்ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. ஓகே, நான் இந்த கிளாஸ் முடியும் போது ரிவர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ட்ரைப்ஸ், ரேசஸ், location and physical feature, CA கூட சேர்த்தி natural resources, soil, mineral எல்லாமே plus transport and communication. இதெல்லாம் இந்த ஏரியாஸ் கடைசியா வைல்ட் லைஃப் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்ட ஏரியா. அகைன் ஜியாகிரபியில இது ஃபுல்லா கவர் பண்ணணும்னா அடுத்த ஒரு வாரம் இது மட்டுமே படிச்சா போதும். ஸோ இதுல உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி தேவைப்படுற ஏரியாஸை ஃபர்ஸ்ட் நான் எடுத்து கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெதர், கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி. பாக்கி எல்லாமே டேட்டா. ஸோ நீங்க அதை படிச்சுக்குவீங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலா பாக்குற 15 days பத்தாது. பட் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் 5 year டேட்டா. இதுல எந்த ஏரியாலாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா பெருசா பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல கொஸ்டின் இல்ல. கேட்டிருக்காங்க ஆனா கொஸ்டின் இல்ல. அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ல கொஸ்டின் இல்ல. இந்த மாதிரி சில ஏரியாஸ் மிஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து கொஸ்டினே இல்லையான்னு கேட்டா லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அனாலிசிஸ் ஃப்ரம் ஆர் அகாடமி சைட். ஓகே, எங்க டீம் பண்ண அனாலிசிஸ் டன். நோ ஹார்ம் டு எனிபடி. நீங்க ஏதாவது டாபிக் நல்லா படிச்சு என்னடா நான் சொல்லல அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. படிச்சது என்னைக்குமே வேஸ்டா போகாது. நீங்க இதெல்லாம் படிக்கல அப்படின்னா நல்லா படிச்சிருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க ஸ்கெடியூலோட எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெதர், கிளைமேட் பார்க்கலாம். வெதர், கிளைமேட், அதுக்கப்புறம் when time permits, இன்னைக்கு கண்டிப்பா டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், மான்சூன், ரெயின்ஃபால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கலாம். இந்த 3 ஏரியா மேபி ஐ வில் ட்ரை அண்ட் கவர். டைம் எவ்வளோ பர்மிட் பண்ணுதோ அவ்வளோ பார்க்கலாம். ஸோ சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஸ்மால் ரிமைண்டர், நம்ம வந்து 3, 4, 5 நம்ம காலையில ஃப்ளோவில் அப்படியே போகும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியர்? ஓகே. ஏதாவது புரியல அப்படின்னா சாட்ல மட்டும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கோம், பேசினா டிஸ்டர்ப் ஆயிரும். சாட் இல்லைனாலும் நான் கடைசியாக கண்டிப்பாக இல்லை ஆன்சர் ஆல் த டவுட்ஸ். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ வெதர் அப்படின்னா என்ன? டெய்லி மாறுற ஒரு விஷயம். ஓகே, டெய்லி மாறும். ஸோ தமிழ்ல வி கால் இட் வானிலை. அண்ட் கிளைமேட் அப்படிங்கிறது ரெகுலரா ஒரு சீசன்ஸ் அந்த மாதிரி தான் மாறும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 35 years எடுத்திருக்கோம், அதுதான் கிளைமேட். ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது காலநிலை, வெதர் அப்படிங்கிறது வானிலை. தினம் மாறுறது. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஸ்டேட்டஸ் போடும்போது என்ன போடுவாங்க, ஐயோ டுடே கிளைமேட் இஸ் வெரி நைஸ் அப்படிம்பாங்க. கிளைமேட் மாறவே மாறாதுங்க. யோர் வெதர் சேஞ்சஸ் எவ்ரி டே. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், அது எல்லாமே வெதர் சேஞ்சஸ் தான். ஸோ வெதர் இஸ் அ டயர்னல் ஃபேக்டர். ஓகே, இந்த வெதரும் கிளைமேட்டும் மாறுறது நம்மளுக்கு எங்க தெரியும்? இப்போ நான் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மழை வரும் அப்படின்னா எனக்கு எங்க தெரியும் மழை வருது அப்படின்னு? மேம் ஜன்னல்ல பாத்தீங்கன்னா தெரியும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து, நொந்து போயிடுவேன். எங்க பார்த்தா தெரியும்? வெளியில பார்த்தா தெரியும், வீட்டு விட்டு வெளியே போய் பார்த்தா தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஸோ இது வந்து உங்களோட பூமி. பூமிக்கு மேல இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? நம்ம பார்ப்போம் இந்த இடம், the blanket above the earth. பூமிக்கு மேல இருக்கிற இடம் தான் அட்மாஸ்பியர், வளிமண்டலம். ஸோ இந்த வளிமண்டலத்துல இருக்கிற சேஞ்சஸ் வச்சுதான் நம்ம வெதர் அண்ட் கிளைமேட். அவ்வளவுதான்.
ஸோ இந்த வளிமண்டலத்துல என்ன நடக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வெதர். தினம் தினம் மாறும், நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறும், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும், அதெல்லாம் வெதர். ஆவரேஜா அந்த 35 வருஷம் வெதரை எடுத்தா அதுதான் கிளைமேட். ஓகே, ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது? அட்மாஸ்பியர்ல தான் நடக்குது, வளிமண்டலத்துல தான் இருக்குது. வளிமண்டலம் அப்படிங்கிறது பூமிக்கு மேல இருக்கிற பிளாங்கெட் ஆஃப் கேசஸ், வாயுகளால் நிறைஞ்ச ஒரு மண்டலம், பிளாங்கெட் ஆஃப் கேசஸ். இந்த கேசஸ் எப்படி பூமியோட சேர்த்து இருக்கு அப்படின்னா அதுதான் புவி ஈர்ப்பு விசை. எஸ், பூமியின் ஈர்ப்பு. So that is called gravitational force. So இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் இருக்கு? இந்த அட்மாஸ்பியர் இஸ் ஃபுல் ஆஃப் லேயர் ஆஃப் கேசஸ் சொல்லலாமா? The atmosphere is full of layer of gases. Gas of layer of gases இருக்கிறதா அட்மாஸ்பியர். அந்த கேசஸ்ல தான் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். அந்த சேஞ்சஸ் வச்சு தான் நம்ம வெதர் அண்ட் கிளைமேட் மெஷர் பண்றோம். இந்த இடத்துல தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஸோ டெம்பரேச்சர் ஒரு வெதர் ஃபினாமினா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இது நம்ம எர்த்துக்கு மேல அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்ல நோட் பண்ற சேஞ்சஸ் டெய்லி நோட் பண்றோம், அது வெதர். லாங் டியூரேஷனுக்கு கிளைமேட். ஓகே, அப்ப இந்த அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கும் அப்படின்னா லேயர் ஆஃப் கேசஸ். எஸ், அப்ப இந்த இடத்துல என்ன क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு? என்னென்ன கேசஸ் இருக்குன்னு கேட்பாங்க. லேயர் ஆஃப் கேசஸ்லாம் ஓகேங்க, என்னென்ன கேஸ் இருக்கு? ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேசஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 78% நைட்ரஜன், 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கான், 0.03% கார்பன் டை ஆக்சைடு CO2, 0.04% அதர் கேசஸ்னு வச்சுக்கலாம். இதர கேசஸ், அதர் கேசஸ் அண்ட் வாட்டர் வேப்பரும் சேர்த்துக்கலாம், நீராவி, வாயுக்கள், இதர வாயுக்கள் மற்றும் நீராவி. ஸோ எது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். 78% நைட்ரஜன். ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வேற என்ன கேட்பாங்க? கார்பன் டை ஆக்சைடு 0.3%. ஒரிஜினலா 0.3% இருக்க கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம பொல்யூஷன்லாம் பண்ணி ஜாஸ்தி பண்ணிடுறோம். அது இன்க்ரீஸ் ஆகும்போது வர்றதா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், குளோபல் வார்மிங், அந்த கான்செப்ட் எல்லாமே கிளைமேட் எனர்ஜி, கிரீன் எனர்ஜியோட. இப்போ 0.3% இருக்கிற இடத்துல இவ்வளோ பொல்யூஷன், இவ்வளோ வெஹிக்கிள் அப்படிங்கும் போது நம்ம இதுல இருந்து எமிட் பண்ற கேஸ் எல்லாம் CO, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு தான். CO, CO2 என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன், இது 2 மாலிகுல். ஸோ CO and CO2 உள்ள இருக்கும் போது கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து வெப்பத்தை அதோட தக்க வச்சுக்கிற தன்மை இருக்கு. ஸோ கிரீன் ஹவுஸா மாறிடும். அதுதான் குளோபல் வார்மிங். ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல லேயரா இருக்கு. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், இப்படி. இந்த ட்ரோபோஸ்பியர்ல ஓசோன் ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயர்ல ஓட்ட விழுகிறது எல்லாமே இதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான். பட் அவ்வளோ பெருசா போய் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்போதைக்கு என்னென்ன கேஸ் இருக்கு? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேசஸ். எது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நைட்ரஜன். எத்தனை % ஆக்சிஜன் இருக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 21%. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு % இருக்கு? இதைத்தான் நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோமானா ஆமா, ஜாஸ்தி பண்றதுக்கான காரணம் என்ன? பொல்யூஷன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். வெதர், வானிலை எங்க மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அகைன் அட்மாஸ்பியர்ல மெஷர் பண்ணுவாங்க. ஆனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் இருக்கு? கிளைமேட் எங்க மெஷர் பண்ணுவாங்கன்னா அதுவும் அட்மாஸ்பியர்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கான எலிமெண்ட்ஸ் என்ன? என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? வெதரோட எலிமெண்ட்ஸ் என்ன? எலிமெண்ட்ஸோட வெதர்னா என்னெல்லாம் மெஷர் பண்ண முடியும்? டெம்பரேச்சரா மெஷர் பண்ண முடியும், ப்ரெஷரா மெஷர் பண்ண முடியும், விண்டா மெஷர் பண்ண முடியும், ஹியூமிடிட்டி ஈரப்பதம், precipitation மழைப்பொழிவு. இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு ஓவராலா கிடைக்கிறது தான் வெதர். அந்த வெதர் ஆவரேஜா பல வருஷத்துக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட காலநிலை, கிளைமேட். இப்போ டெம்பரேச்சர் 30 டிகிரி, வெதர் எப்படி இருக்கு? நார்மல் வெதர் அப்படின்னு சொல்றோம். மழை பெய்யுது 25 டிகிரி செல்சியஸ்ல, மழை பொழிவும் இருக்கு அப்படின்னா நல்ல பிரீசி விண்டோட சேர்ந்து அப்படிங்கும் போது இந்த விண்டு, இந்த டெம்பரேச்சர், இந்த மழைப்பொழிவெல்லாம் சேர்ந்து ஒரு வெதரை உருவாக்குது. ரொம்ப மைல்டு, காம் வெதர், நைஸ் வெதர், சில் வெதர் அப்படின்னு எக்ஸாமுக்கு படிக்க விடாம வர்ற ஒரு வெதர் தான் அது. கரெக்டா?
மழை பெஞ்சு எல்லாமே இருந்து ஒரு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜா 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு இருந்தது கிளைமேட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் வி கெட் வெதர் அண்ட் கிளைமேட். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட் தான் வெதர். இதோட ஆதிக்கத்தினால உருவாக்குறது தான் வானிலையும் காலநிலையும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ஏதாவது புரியலன்னா மேபி ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. ரிவிஷன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மைனர் கான்செப்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் போறேன். ஸோ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட். டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை. இது வந்து எங்க மெஷர் பண்ணுவோம்? அட்மாஸ்பியர்ல தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம ரூம்குள்ள இருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம ஏசி ரிமோட்ஸ்ல காமிக்கும். அப்ப என்னன்னா இந்த ரூம்ல இருக்கிற அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் தான் அது. ரூம்ல இருக்கிற அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா பூமிக்கு எப்படி வெப்பநிலை வருது? சன் இருக்காரு. சன் வந்து பூமியை ஹீட் ஆக்குறாரு. எஸ். ஸோ இது பேரு இன்சோலேஷன். சூரியன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சுகள் இன்சோலேஷன் அப்படின்னு சொல்றோம். சூரிய கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். வந்ததுக்கு அப்புறம் பூமி என்ன ஆகும்? இந்த கதிர்வீச்சுல ஹீட் ஆயிரும். எர்த் ஹீட் ஆயிரும். எர்த் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹாட்னஸ் திருப்பி ரேடியேட் பண்ணும். ஆமா தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டவ் இருக்கு. ஸ்டவ் தான் சன்னுன்னு வச்சுக்கோங்க. மேல ஒரு தோசை தவா வைக்கிறீங்க. தோசை தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சூடு, அந்த ஆவியா அப்படியே மேல வர ஆரம்பிச்சிரும்ல. கை வச்சா சூடு தெரியும்ல. அதே சேம் கான்செப்ட் தான். ஆனா என்னன்னா ஸ்டவ் கீழே இருப்பாரு சன்னு, நம்ம கிட்ட மேல இருக்காரு சன்னு. ஓகே. ஸோ சன் வந்து இன்சுலேஷன் சூரிய கதிர்கள் மூலமா பூமியை சூடாக்க வைப்பாங்க. சூடானதுக்கு அப்புறம் அது எவ்வளவு ஹீட் அப்சர்வ் பண்ண முடியுமோ, அதனால தக்க வச்சுக்க முடியுமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி ரேடியேட் பண்ணிடுவாங்க. இது பேரு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்போ இது மூலியமா தான் இந்த அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுது. கரெக்டா? இப்படியும் இப்படியும் அட்மாஸ்பியர் நடுவுல தானே இருக்கு. வர்ற வழியில அட்மாஸ்பியர், திருப்பி ரேடியேட் ஆகிறதும் அட்மாஸ்பியர். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுல இருந்து அதிகமா பூமி சூடாகுதுன்னு கேட்பாங்க. வர்றதுல இருந்தா இல்ல திருப்பி ரேடியேட் பண்றதுல இருந்தா? எதுல இருந்து அதிகமா பூமி சூடாகுது? ஓகே. பூமி வெப்பமடைந்ததுக்கு அப்புறம் அந்த கதிர்வீச்சு திருப்பி கொடுக்குது இல்லைங்களா வளிமண்டலத்துக்கு. அதுலதான் அட்மாஸ்பியர் ஜாஸ்தி சூடாகுது. இதைத்தான் நம்ம மெஷர் பண்றோம். கிளியர்? எஸ். ஸோ டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு கேட்டா, the hotness present in the atmosphere, air in the atmosphere, present in the air எங்க இருக்கும்? அட்மாஸ்பியர்ல இருக்கும். வளிமண்டலத்தில் இருக்கிற வாயுல இருக்கிற ஹாட்னஸ், அந்த வெப்பம், அதுதான் வந்து என்ன பண்ண வைக்குது? நம்மளோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ற போது அதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு டைரக்ட் கொஸ்டின் இருக்கு. அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர், வளிமண்டல வெப்பத்துக்கு என்ன டைரக்ட் ரீசன்? அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலைக்கு என்ன காரணம்? ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? terrestrial radiation. சன் ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே. ரெண்டாவது சன்ல இருந்து வர்ற இன்சோலேஷனா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனான்னு கேட்டா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இன்சுலேஷன்ல பண்ற ஹாட்னஸோட திருப்பி தான் ஹாட்னஸ் ஜாஸ்தி ஆகும். அது ரிவர்ஸ் ரேடியேட் ஆகும் போது. கிளியர்? இது ஒரு டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். நெக்ஸ்ட், சன்ல இருந்து வர ரேஸ் என்ன?